நான் எவ்வளவு தூரம் உருகி உருகி லவ் பண்ணணும். இப்ப அவ்வளவு தூரம் நான் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு கேவலமான கேடு கெட்ட ஜென்மத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நான் சிந்துற ஒவ்வொரு கண்ணீருக்கும் என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் கண்டிப்பா நீ பதில் சொல்லி ஆகணும்டா. டேய், இவ கட்ட கழட்டி இங்க இருந்து அனுப்பி விடுங்கடா. என்னென்ன சொல்றீங்க? இவளை வச்சு நிறைய பிளான்லாம் போட்டிருந்தோம். இப்ப என்னடானா எதை பத்தி யோசிக்காம பொசுக்குன்னு அவுத்துடுன்னு சொல்றீங்க? டேய், அந்த அம்மா தான் போனை போட்டு இவளை எதுவும் பண்ணாம அனுப்பி விடுன்னு சொன்னாங்க. அதையும் மீறி இவளை நாம ஏதாவது பண்ணோன்னு வையி தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும்டா. அதனால தான் நான் சொல்றேன், இவளை யாரும் எதுவும் பண்ணாம இங்க இருந்து அனுப்பி விடுங்க. டேய், யாரா நீங்களா? எங்கடா அந்த சந்தோஷ்? யார் சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், யாரா நீங்க? யாரா நீங்க? சந்தோஷோட ஆளுங்களா? சொல்லுங்கடா, யாரா உங்களை அமிச்சது? சொல்லுங்கடா. இப்ப யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? போட்டன்னு வச்சுக்க. இங்க பாரு, கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருந்தேன்னு வையே எங்களுக்கு சுத்தம் பிடிக்காது. நாங்க ரொம்ப டீசென்டான ரவுடிங்களா இருக்கிறதுனால உன் மேல கைய வைக்காம இருக்கோம். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிடு. நான் பசங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப பண்ணேன்னு வையே கோபத்துல எவனாவது அப்படியே கத்தி எடுத்து சொருவினாலும் சொருவிடுவான். வாய மூடிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்காம கம்முன்னு கிளம்பு. இல்ல, நான் கிளம்ப மாட்டேன். யார் சொல்லி இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லுங்கடா. உண்மையை சொன்னாதான் நான் இங்க இருந்து வெளியே போறேன். ஏய், எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி லூசு மாதிரி தெரியுதா? உன்னைய ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சு சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு ஓவரா கேள்வி எல்லாம் கேட்ட முடிச்சு கட்டிடுவோம். அதனால எதுவும் பேசாம இங்க இருந்து கிளம்பு. இல்ல, நான் போக மாட்டேன். சொல்லுங்கடா, யார் உங்களை அமுச்சு வச்சது? ஓடி வரியா? வாங்கடா.